வணக்கம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை விக்ரமாதித்யன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். விக்ரமாதித்யர் ஏலக்கரம்பை திருமணத்தில் வேதாளம் திரைசீலைக்குள் சென்று கதை சொல்ல ஆரம்பித்தது. குறிப்பிட்ட நல்ல நாளில் காந்தரூபனுக்கும் காந்தரூபிக்கும் திருமணம் மிகவும் சிறப்பாக நிகழ்ந்தது. கந்தநாதன் மகனையும் மருமகளையும் அழைத்து கொண்டு தன்னுடைய சந்திரபுரி நகரத்துக்கு வந்து சேர்ந்தார். பல நாடுகளிலிருந்தும் பெருவாரியான மக்கள் சந்திரபுரிக்கு வந்து அழகுமிக்க மணமக்களை கண்டு களித்து சென்றனர். அதை கண்ட கந்தநாதன் மகனுக்கும் மருமகளுக்கும் கண்ணு பட்டுவிடும் என்று நினைத்தார். அதனால் அவர்கள் யார் கண்ணிலும் படாமல் இருக்கும்படி தனியாக 7 அடுக்கு மாளிகை ஒன்று கட்ட சொல்லி இருவரையும் அதில் வாழும்படி ஏற்பாடு செய்தார். 7 தெய்வ கன்னியர் ஒரு நாள் இரவு சந்திரபுரி பக்கமாக வந்தார்கள். அங்கே புதிதாக கட்டப்பட்டுள்ள 7 அடுக்கு மாளிகையை பார்த்து வியப்படைந்து அதனுள் நுழைந்தனர். அங்கே காந்தரூபனும் காந்தரூபியும் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தனர். காந்தரூபனுடைய அழகு அவர்களை மயங்க வைத்தது. உடனே அவரை தூக்கி கொண்டு தேவலோகம் சென்று விட்டனர். இந்த செய்தி எதுவும் தெரியாமல் காந்தரூபி அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். இத்துடன் நிறுத்திவிட்டது திரைசீலை. எனக்கு தெரிந்த கதை இவ்வளவுதான். இனிமேல் இந்த கதையின் முடிவு இங்குள்ள சரவிளக்குக்கு தெரியும் என்று கூற வேதாளம் சரவிளக்குக்குள் புகுந்து கொண்டது. சரவிளக்கை பார்த்து மீதி கதையையும் கூறும்படி கேட்டுக்கொண்டார் விக்ரமாதித்யர். சரவிளக்கு தனக்கு தெரிந்த கதையை சொல்லத் தொடங்கியது. காந்தரூபனை தெய்வ கன்னியர் தூக்கி சென்ற சிறிது நேரத்தில் காந்தரூபி கண் விழித்து பார்த்தால் அருகில் படுத்திருந்த கணவர் காந்தரூபனை காணாமல் மாளிகை முழுவதும் தேடினாள். அவரை எங்கு தேடியும் காணவில்லை என்பதால் சோர்ந்து மயங்கி விழுந்துவிட்டாள். நகரம் முழுவதும் காந்தரூபன் காணவில்லை என்பதும் காந்தரூபி மயக்கமுற்று விழுந்ததும் பரவியது. கந்தநாதன் காதுக்கும் செய்தி எட்டியது. உடனே அவர் விரைந்து வந்தார். 4 திசைகளுக்கும் ஆட்களை அனுப்பி தேடும்படி உத்தரவிட்டார். அவர்களும் தேடாத இடமில்லை. எங்கு தேடியும் காந்தரூபன் தென்படவில்லை. திரும்பி வந்து அவர் எங்கும் காணப்படவில்லை என்ற செய்தியை சொன்னார்கள். 7 தெய்வ கன்னியரும் தினம் ஒருவராக காந்தரூபரிடம் பேசி உல்லாசமாக கழித்தனர். ஒரு நாள் அந்த கன்னியர் 7வரும் காந்தரூபியும் நம்மை போன்ற பெண் அல்லவா, முறைப்படி காந்தரூபனை அவளிடம் ஒரு நாள் அனுப்பலாம் என்று தீர்மானித்தனர். அவர்கள் தீர்மானித்தபடி ஒவ்வொரு 8வது நாளும் காந்தரூபனை கொண்டு வந்து மாளிகையில் உள்ள மஞ்சத்தில் விட்டு காந்தரூபிக்கு மயக்கம் உண்டாகும்படி செய்து விடுவார்கள். காந்தரூபன் தன் மனைவியிடம் அன்று இரவை கழிப்பார். விடியும் முன் அவரை தூக்கி சென்று விடுவார்கள். இரவு நடந்தது எதுவும் காந்தரூபிக்கு தெரியாது. அவர்கள் சென்ற பிறகே மயக்கம் தெளிந்து எழுவாள் காந்தரூபி. நாட்கள் இவ்வாறு கழிந்தன. காந்தரூபி கர்ப்பமடைந்தாள். 3 மாதங்களுக்கு பிறகே அவள் கர்ப்பம் உண்டாகி இருப்பது அவர்களுக்கு காவலாக இருந்த தோழியருக்கு தெரியலாயிற்று. தோழிகள் வியப்படைந்தனர். காந்தரூபியிடம், அரசகுமாரியே, தங்கள் கணவர் இங்கே இல்லாத போது தாங்கள் கர்ப்பம் உண்டாகி இருக்கிறீர்களே, மற்றவர்களுக்கு தெரிந்தால் பழி சொல் ஏற்படுமே, இதற்கு என்ன செய்வது என்றார்கள். என் கணவரை தவிர வேறு எவரையும் என் மனம் எண்ணியதே இல்லை. நீங்கள் வீணாக ஏன் என் மீது சந்தேகப்படுகிறீர்கள்? நீங்கள் இங்கே காவல் இருக்கும் போது உங்களை அறியாமல் யார் இங்கே வர முடியும்? ஆனால் நான் கர்ப்பமாய் இருப்பது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்கிறது என்றாள் காந்தரூபி. தோழியர் காந்தரூபி கூறியதை நம்பவில்லை. ஆகையால் அங்கு யாராவது எவருக்கும் தெரியாமல் வருகிறார்களா என்று கண்காணிக்க தொடங்கினார்கள். மாளிகை முழுவதும் மணலை பரப்பி வைத்து அதில் வேற்று மனிதர்களின் அடிசுவடுகள் தென்படுகிறதா என கவனித்தனர். ஆனால் எவ்வளவு முயன்றும் யாரும் வந்து போனதாக ஒரு துப்பும் துலங்கவில்லை. வான்வீதி வழியாக காந்தரூபனை தெய்வ கன்னியர் கொண்டு வந்து மஞ்சத்தில் படுக்க வைத்து மறுபடியும் அவ்வாறே தூக்கி செல்வதால் எவராலும் அதை கண்டுபிடிக்க இயலவில்லை. 8 மாத கர்ப்பம் அடைந்தாள் காந்தரூபி.
இனியும் அரசருக்கு தெரியாமல் மூடி மறைத்து வைத்தால் தங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்று தோழியர்கள் அஞ்சி அரசரிடம் ஓடி விவரத்தை தெரிவித்தார்கள். அவர்கள் வந்து சொன்ன செய்தியை கேட்டதும் கதி கலங்கினார் கந்தநாதன். அரச குடும்பத்துக்கு இப்படி ஒரு அவமானம் நேர்ந்து விட்டதே என்று கவலையுற்று அமைச்சரை அழைத்து வர சொல்லி விவரத்தை கூறி இதற்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்டார். அரசே, அரச குடும்பத்து பெண் எவரேனும் ஒழுக்கம் தவறி நடந்தால் அவளை நடு இரவில் தலையாரியிடம் ஒப்படைத்து காட்டில் கொண்டு போய் விட்டுவிட செய்ய வேண்டும் என்று மனுநீதி கூறுகிறது. ஆகையால் அவ்வாறே செய்துவிட வேண்டும் என்றார் அமைச்சர். அரசரின் கட்டளைப்படி காந்தரூபியை அன்று நடு இரவில் தலையாரி கொண்டு போய் காட்டில் விட்டுவிட்டார். காட்டில் கொண்டு போய் விடப்பட்ட காந்தரூபி அல்லலும் அவதியும் பட்டு அலைந்தாள். பொழுது விடிந்ததும் பயங்கரமான காட்டு பாதையில் சென்றாள். அந்த பாதை சந்திரபுடி சுடுகாட்டில் கொண்டு போய் சேர்த்தது. சுடுகாட்டில் அப்போது எரிந்து கொண்டிருந்த ஒரு பிணத்தின் அருகில் ஒருத்தி தலைவிரி கோலமாக அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். அவள் அந்த நகரத்தில் இருக்கும் சவுந்தரவல்லி என்னும் விலைமகள். அவளுடைய ஒரே மகளான சித்திரவல்லி பிரசவ வேதனையால் இறந்து விட்டாள். அவளுடைய பிணத்துக்கு தீ மூட்டி விட்டு சவுந்தரவல்லி அழுது கொண்டிருந்தாள். அவளை கண்டதும் அவள் ஒரு பிசாசு என்று எண்ணினாள் காந்தரூபி. அது தன்னை பிடித்து விழுங்கும் முன் அங்கே எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் விழுந்து உயிரை விட்டுவிடலாம் என்று எண்ணி நெருப்பில் விழப்போனால் அவளை தடுத்து அவளுடைய கையை பற்றி இழுத்து கொண்டு விலகி சென்றாள் சவுந்தரவல்லி. அவளை பார்த்து, உன்னை பார்த்தால் அரசகுமாரி போல தோன்றுகிறது, நிறை கர்ப்பிணியாகவும் காணப்படுகிறாய், நீ ஏன் இங்கே வந்து நெருப்பில் விழப்போகிறாய் என்று கேட்டாள் சவுந்தரவல்லி. என்னை தடுக்காதே, என் தலைவிதி நான் நெருப்பில் விழுந்து சாவதே நல்லது என்றாள் காந்தரூபி. சவுந்தரவல்லி காந்தரூபிக்கு ஆறுதல் சொல்லி, என்னுடைய ஒரே மகள் பிரசவ வேதனையால் இறந்து விட்டால், நீ என்னுடன் வந்தால் என் மகளைப் போல உன்னை வைத்து காப்பாற்றுவேன் என்று கூறி அவளை வற்புறுத்தி கூப்பிட்டாள். காந்தரூபியும் அதற்கு சம்மதித்து அவளோடு சென்றாள். சவுந்தரவல்லி வீட்டில் காந்தரூபி தங்கியிருந்தால். சில நாட்களில் அவளுக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. ஒரு மருத்துவச்சியை அழைத்து வந்து அவளுக்கு பிரசவம் பார்க்க சொன்னாள் சவுந்தரவல்லி. மருத்துவச்சியிடம், காந்தரூபிக்கு ஆண் குழந்தை பிறந்தால் அதை கொன்றுவிடு, பெண் குழந்தை பிறந்தால் அதை வைத்து கொள்ளலாம் என்று ரகசியமாக கூறினாள் சவுந்தரவல்லி. மருத்துவச்சியும் அவ்வாறே செய்ய சம்மதித்தாள். காந்தரூபிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அவள் கண்களை கட்டிவிட்டு அந்த குழந்தையை ஒரு துணியில் சுற்றி மறைத்து வைத்து விட்டு வந்து ஒரு மரப்பாச்சியை காந்தரூபியின் அருகில் கிடத்தினாள். அவளுடைய கண்கட்டை அவிழ்த்துவிட்டு அருகில் கிடந்த மரப்பாச்சியை காட்டி அதுவே அவள் பெற்ற பிள்ளை என்று காட்டினாள் மருத்துவச்சி. காந்தரூபியோ மரப்பாச்சியை பெற்ற அவமானத்தால் எதுவும் பேசவில்லை. பிறகு குழந்தையை கொண்டு போய் கொன்றுவிட்டு வருமாறு மருத்துவச்சியிடம் கூறினாள் சவுந்தரவல்லி. மருத்துவச்சி அந்த குழந்தையை எடுத்து கொண்டு போய் அதை கொல்ல மனமில்லாமல் காட்டின் மதியில் இருந்த 5 தலை நாகப்புற்றின் அருகில் வைத்துவிட்டு வந்துவிட்டாள். தனக்கு அவ்வளவுதான் தெரியும் என்று கூறி கதையை நிறுத்திவிட்டது சரவிளக்கு. இவ்வாறு திடீரென்று பாதி கதையில் நிறுத்திவிட்டாயே, பாம்பு புற்றில் வைக்கப்பட்ட குழந்தையின் நிலை என்ன, அதை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்றார் விக்ரமாதித்யர். சரவிளக்கில் புகுந்து கதை சொல்லிய வேதாளம் விக்ரமாதித்யரை பார்த்து, இந்த கதையின் மீதி பகுதி அரசகுமாரி சாய்ந்து கொண்டிருக்கும் தலையணைக்குதான் தெரியும், அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி தலையணைக்குள் புகுந்து கொண்டது. தலையணையை பார்த்து கதை சொல்லும்படி கேட்டார் விக்ரமாதித்யர். தலையணையும் சொல்லத் தொடங்கியது. பாம்பு புற்றின் அருகில் வைக்கப்பட்ட குழந்தை அழுதது. அழுகுரலை கேட்ட 5 தலை நாகம் வெளியே வந்து பார்த்தது. அந்த குழந்தை யாருடையது என்பதை தன்னுடைய நாண பார்வையால் தெரிந்து கொண்டது. அக்குழந்தையின் தந்தை காந்தரூபனின் முன்னோர்கள் 21 தலைமுறையாக அந்த பாம்பு புற்றுக்கு பாலூற்றி வணங்கி வந்தவர்கள். ஆகையால் அவர்களுடைய வாரிசான அக்குழந்தைக்கு எவ்வித கெடுதலும் நேரிடாமல் தன்னுடைய படத்தில் ஏந்தி கொண்டு போய் அருகில் இருந்த காளி கோவிலின் சன்னதியின் முன் வைத்துவிட்டு திரும்பியது. தினசரி காளி கோயிலுக்கு காலையில் கந்தநாதன் வந்து வணங்குவது வழக்கம். எப்பொழுதும் போல அன்று காலையில் வந்து கந்தநாதன் வணங்கும் போது குழந்தையின் அருகுரல் கேட்டது.
சன்னதியில் கிடந்த குழந்தையை பார்க்கும்போது 32 லட்சணங்களும் பொருந்தி இருந்தது. அந்த குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து கொண்டு போய் தன் பட்டத்து ராணியிடம் கொடுத்தார். மதனசிம்மன் என்று அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டி அரசகுமாரனைப் போலவே சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தனர். அவர் வாலிப பருவத்தை அடைந்தார். அதே நேரம் தனக்கு பிறந்த குழந்தை குறை குழந்தை என்று காந்தரூபியிடம் கூறவும் அவளும் நம்பிவிட்டாள். அவ்விதமே எண்ணி வாழ்ந்தும் வந்தாள். ஒரு நாள் தன் கணவனின் தோற்றத்தில் ஒரு இளைஞன் யானை மீது ஒய்யாரமாக செல்லவும் காந்தரூபி அவரையே பார்த்து நின்றாள். ஆனால் மதனசிம்மன் அவளை தப்பாக எண்ணிவிட்டார். அவளை எவ்விதமும் அடைய வேண்டும் என்று எண்ணினார். தன் தோழன் ஒருவரை கூப்பிட்டு அவரிடம் 1000 பொற்காசுகளை கொடுக்க அவர் சவுந்தரவல்லியிடம் கொடுத்து அன்றிரவு சிறிது நேரமாவது அவள் வீட்டிலுள் காந்தரூபியுடன் அரசகுமாரன் பொழுது போக்க விரும்புவதாக கூறினார். விலைமகள் சவுந்தரவல்லி அவ்வளவு பெரிய தொகையை பார்த்ததே இல்லை. அவள் எப்படியும் தன் வீட்டிலுள்ள காந்தரூபியை இதற்கு இணங்க செய்ய வேண்டும் என்று எண்ணினாள். காந்தரூபிக்கு அதுவரையிலும் தான் ஒரு விலைமகள் வீட்டில் தங்கி வந்த விவரம் தெரியாது. அவளை மிகவும் உயர்வாக நடத்தி வந்ததால் அவளுக்கு அது பற்றி தெரியவே இல்லை. அன்றிரவு நீண்ட நேரம் சென்ற பிறகு அரசகுமாரர் வரப்போவதாக செய்தி வந்ததும் அறக்க பறக்க அவள் காந்தரூபியிடம் வந்து அரசகுமாரன் வரப்போவதாக கூறி அவள் எவ்விதம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறவும் தான் அவளுடைய தலை சுழற ஆரம்பித்தது. அரசகுமாரர் வந்துவிட்டார். வாசலில் ஒரு காராம் பசுவும் அதன் கன்றுக்குட்டியும் படுத்திருந்தன. வந்த அரசகுமாரன் கன்றுக்குட்டி படுத்திருந்ததை கவனிக்காமல் தாண்டி சென்று விட்டார். உடனே அது தன்னுடைய தாய் பசுவிடம், இந்த ராஜகுமாரன் என்னை தாண்டி செல்கிறார் என்றது. அவர் தன்னுடைய தாயாரையே ஆசை நாயகியாக கொல்லப் போகிறார். உன்னை தாண்டி சென்றதை பற்றி கவலைப்படுகிறாயே என்றது தாய் பசு. இவ்விதம் பசு கூறவும் உயிர் பிராணிகளின் மொழி தெரிந்த அவர் ஆடிப்போய் விட்டார். பசுவின் வார்த்தை பொய்யில்லை என்பதை உணர்ந்து கொண்டார். மிருகங்கள் ஒருபோதும் பொய் பேசுவதில்லை என்பது அவருக்கு தெரியும். மதனசிம்மன் இருந்த அறையில் காந்தரூபியை கொண்டு வந்து தள்ளிவிட்டு வெளியே வந்து கதவை சாத்திவிட்டாள் சவுந்தரவல்லி. அவளுடைய தோற்றத்தை கண்டார். காராம் பசுவின் வார்த்தைகள் எதிரொலித்தன. காந்தரூபியின் பாதங்களை தொட்டு வணங்கியவராக வெளியேறி தன் மாளிகைக்கு சென்று விட்டார். அவர் தன்னுடைய பிறப்பில் மர்மங்கள் உள்ளன என்பதை புரிந்து கொண்டு எதையும் சாப்பிடாமல் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார். கந்தநாதனுடன் உணவருந்தும் மதனசிம்மன் அன்று உணவருந்த வராததால் கவலையுடன் அவரிடம் சென்று விசாரிக்கவும் மதனசிம்மன் கண்ணீருடன் தன்னுடைய பிறப்பு பற்றி கூறிதான் ஆக வேண்டும் என்று சொல்லவும் வேறு வழியின்றி அனைத்தையும் கூறிவிட்டார். உடனே சவுந்தரவல்லி பற்றியும் அவள் வீட்டில் தங்கியுள்ள பெண்ணையும் அழைத்து வந்து விசாரிக்க வேண்டும் என்றும் உறுதியாக மதனசிம்மன் கூறவும் அரசரும் உடனே அவர்கள் இருவரையும் அழைத்து வர செய்தார். அவர்கள் இருவரும் வந்ததும் காந்தரூபி தன் மாமாவையும் மாளிகையையும் பார்த்ததும் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விட்டாள். அதே நகரத்தில் எங்கோ ஒரு மூலையில் அவள் இருந்ததால் தான் அவளுக்கு அடையாளம் சொல்ல தெரியவில்லை என்று கந்தநாதன் எண்ணினார். சவுந்தரவல்லி உண்மைகள் அனைத்தையும் கூறிவிட்டாள். பாம்பு புற்றில் விட்டு சென்ற குழந்தை தான் மதனசிம்மன் என்பதை அவர்கள் அனைவரும் காளி கோயிலுக்கு சென்று வேண்டி நிற்கவும் அசரீரி மூலமாக தெளிவாக தெரிந்தது. தன் மகன் காந்தரூபனை பற்றி அறிய எண்ணி காளி தேவியிடம் வேண்டவும் காளி தேவி அங்கு தோன்றி தேவலோக பெண்கள் எழுவர் தூக்கி சென்றதை கூறி நிற்கவும் தன் கணவர் தன்னிடம் மீண்டும் வருவதற்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டினாள் காந்தரூபி. நீ வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து அந்த தெய்வ கன்னியரிடம் மானசீகமாக வேண்டி நின்றால் உன் கணவர் மீண்டும் வருவார் என்று காளிதேவி கூறி மறைந்து விட்டாள். அன்று முதல் காந்தரூபி விரதம் இருந்து வேண்டி நின்றாள். அதனால் ஒரு நாள் இரவு வான்வழியே காந்தரூபனை அழைத்து வந்து விட்டு சென்று விட்டார்கள்.
பிரிந்த கணவரும் மனைவியும் ஒன்று சேர்ந்தனர். தன் சாயலில் நின்ற தன் மகனையும் தழுவி மகிழ்ந்தார் காந்தரூபன். இவ்வாறு கதையை கூறி முடித்த தலையணை, என்ன விக்ரமாதித்யரே, கதை எவ்விதம் இருக்கிறது என்று கேட்டபோதுதான் ரத்தின வியாபாரியாக வேடமிட்டு வந்தது விக்ரமாதித்யன் என்று அறிந்து அனைவரும் மகிழ்ந்தனர். அதன் பின்னர் திருமணம் இனிதே நடந்து முடிந்தது. ஏலக்கரம்பையுடன் உஜ்ஜயினி மகாகாளி பட்டணம் வந்தடைந்தார் விக்ரமாதித்யர். இவ்வளவு திறமையுடைய எங்களுடைய விக்ரமாதித்யர் அமர்ந்து ஆட்சி செய்த சிம்மாசனத்தில் நீங்கள் அமர வேண்டுமானால் அவருடைய ஆற்றல்களில் சிறிதாவது தங்களிடம் இருக்க வேண்டும் என்று 3வது படியில் இருந்த பதுமை கூறியது. அதற்குள் இரவு நெருங்கிவிட நவரத்தின சிம்மாசனத்தில் தன்னால் அமர முடியாமல் போனதை எண்ணி வருந்தியவாறு தன் அரண்மனை அந்தப்புறம் திரும்பினார் போஜராஜன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா இந்த ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை விக்ரமாதித்யர் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.